வணக்கம் விவசாய பெருமக்களே! தற்போது நீங்கள் பார்ப்பது தான் கண் திஷ்டி பொம்மைங்க. ஒரு விவசாயியால் உருவாக்கப்பட்ட கண் திஷ்டி பொம்மை. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகா உருவாக்கியிருக்காரு அப்படிங்க. ஸோ இதுக்குன்னு சொல்லி என்ன யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னாங்க, ஃபஸ்ட்டு ஒரு சட்டிங்க. அதில் வெள்ளை சுண்ணாம்பு அடிச்சிருக்காப்புலைங்க. சட்டி சுண்ணாம்பு, அதுக்கப்புறம் கறி இருக்குல்லங்க. ஸோ அதில் கீறியிருக்காப்புலைங்க. ஸோ ஒரு பொம்மை போல் அழகா இந்த சிந்து சமவெளி நாகரிகம், ஆரிய நாகரிகத்தில பண்ணியிருப்பாங்கள்ல. ஸோ அதை போல் க்யூட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதற்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க, அதாவது ஒரு நல்ல ஒரு மஞ்சளோ கரும்போ வாழையோ வளர்ந்துச்சு அப்படின்னா மற்ற கண் படக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கண் திஷ்டி பொம்மை வைப்பாங்க. ஸோ எல்லா விவசாய காட்டிலையும் வைப்பாங்க. பர்டிகுலராக மஞ்சள் காட்டிலேருந்து வைப்பாங்க. ஸோ மஞ்சள் செடி நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா கண் திஷ்டி பொம்மை வைப்பாங்க. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, அதுக்காக தான். ஸோ இந்த விவசாயிக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிப்போம். நன்றி, தேங்க்யூ.